இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கியா மேலே அஞ்சலியும் பைரவியும் கொடுத்த கேஸு எடுத்துக்கிட்டு அஞ்சலி இலக்கியாவை கைது பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயத்த சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கூட வாய்ப்பு கிடைக்கலன்னு தாங்க சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியா பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கு மயக்க மருந்து கொடுத்து செக்கப் பண்ண சொன்ன ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் பார்த்திங்க அப்படின்னா பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி கைது பண்ண வச்சிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வருதுங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சலி தாங்க கால் பண்ணி சொல்கிறா, உனக்கான ஆப்பை நான் ரெடி பண்ணிட்டேன், நீ இதுக்கு மேலே எங்கேயுமே தப்பிக்க முடியாது, உனக்கான வேலையை நான் எல்லாமே செய்ய ஆரம்பித்தாச்சு, உனக்கு உறுதுணையாக இருந்த அந்த டாக்டரும் நான் கைது பண்ண வச்சிட்டேன், இதுக்கு மேலே நீயே தப்பிக்க முடியாது, நீயே மரியாதையாக மொத்த உண்மையும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சலி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இலக்கியாவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எதுக்குமே நான் அஞ்சுற மாதிரி கிடையாது, நீ சொன்னால் அது உண்மையாயிருமா, நீ என்ன பண்ணாலும் என்ன அரெஸ்ட் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இலக்கியாவை கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பைரவியும் கண்டினியூவாக ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்காக நம்ம சின்னத்தை பைரவி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும் பொழுது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் மேலே ஒரு புகார் ஒன்று வந்திருக்கு, நீங்கள் ஸ்டேஷனில் சரணடையணும், எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாருங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி தான் உங்கள் மேலே பைரவியும் அஞ்சலியும் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஆகியும் இலக்கியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதனால அஞ்சலி கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவளை தரன்னு இழுத்துட்டு அசிங்கப்படுத்தணும், மொத்த ஃபேமிலியுமே அவளை அசிங்கப்படுறதை பார்த்து சந்தோஷப்படணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. சரி ஓகே மேடம், என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குன்றது அடுத்த வீடியோ